இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியும் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவன் அவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லது, நாம் தேவ வசனத்துக்குள்ளே தான் நாம் போனோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விட்டு போனாலும் நான் தனித்திறேன், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யத்தின் ஆழமான சத்தியங்களை சொல்லும்போது அவரை பின்பற்றின அநேகர் அவரை விட்டு விலகி போனார்கள். இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்றெல்லாம் கடந்து போன சூழ்நிலைகள் உண்டு. ஒரு கட்டத்தில் அவர் தம்முடைய சீடர்களை திரும்பி பார்த்து, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது பேதுரு சொன்னார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று பேதுரு சொன்ன பகுதி இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களில் உண்மையான கருத்தும் கரிசனையும் உள்ளவர்கள் மாத்திரம்தான் நாங்கள் உம்மை விட்டு விடுகிறதில்லை என்று நிலைத்திருக்கிறார்கள். அது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 68ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நான் சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட சபையில், அது ஒரு சின்ன சபை தான், அதில் நான் செய்து கொடுத்து முடித்து அந்த ஊழியக்காரரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், பக்கத்தில் வேறு மார்க்கத்தை சேர்ந்தவங்க, மாந்திரிகம் எல்லாம் செய்கிறவங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் உபத்திரம் உண்டு என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை விரும்புகிறவர்கள், சத்தியத்தை நேசிக்கிறவர்களை அசைக்க முடியவில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாம் உபத்திரம் இருந்தாலும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அசைக்க முடியவில்லை என்று சொன்னார். அது அற்புதமான வார்த்தை. நான் செய்தி சொல்லும் போதும் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தேன். சத்தியத்தில் கட்டப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். இங்கே வந்து வீடு வச்சேன், கார் வாங்கினேன், அது நடந்தது, இந்த கதையெல்லாம் உங்களை விட மற்றவங்க நிறைய இதை அனுபவிக்கிறார்கள். சத்தியத்திலே கட்டப்படவில்லை என்று சொன்னால் உங்களால் நிற்க முடியாது. அது ஏதோ சில சூழ்நிலைகளுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் பரவசமாவீங்க, நீங்கள் கடைசி வரை நிற்க மாட்டீங்க. சத்தியத்திலே கட்டப்படுகிறவர்கள் தான் வாழ்வானாலும் தாழ்வானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு நிற்கிறாங்க. ஏன்னா மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்படி ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். பாருங்க, மரண பரியந்தம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது. அநேக ஜனங்கள் அந்த நிலையில் கிடையாது. அவர்கள் ஏதோ ஆராதனை அது இதுன்னு எல்லாம் கொஞ்சம் அப்படியே வாசாங்க செய்தாலும் அவர்கள் மரண பரியந்தம் ஆண்டவரோடு உண்மையாக இருப்பதில்லை என்பதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். அந்த உண்மையாக இருக்கிறவங்க தான் யார் இடத்துல போக முடியும்? எங்கே போக முடியும்? நித்திய ஜீவன் வேணும், இயேசு இருக்கிற இடத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யம் வேணும். அந்த புரிதலும் அந்த தெளிவும் அந்த நிச்சயமும் உள்ளவர்கள் ஒரு இடத்துக்கும் போக முடியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்லேன், ஒரு இடத்துக்கும் போக முடியாது. உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை அப்படின்னு சங்கீதத்தில் வாசிக்கிற மாதிரி வேறு ஒரு இடம் அசைய முடியாது. யாருக்கு அசைய முடியாது என்று சொன்னால், அது யோவான் 15ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து படிக்கிறோம். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது செடியில் நிலைத்திருக்காவிட்டால்
கனி கொடுக்க முடியாது, நீங்கள் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவ்விதம் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம். பழைய காலங்கள் எல்லாம் இந்த ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது எங்கள் கிருபாசனம் கிறிஸ்தவன் சபையில எல்லாம் ஒரு வருஷமாவது கூட்டத்துக்கு வந்தால் தான் ஞான ஸ்நானம் கொடுப்பார். அது ஏன் அப்படி வச்சுருக்கா வேண்டாம், இந்த ஆளுக்கு ரட்சிப்பை பரிசோதனை பண்ணதுக்கு. இந்த ஆள் உண்மையிலே ஆண்டவரை நேசித்து தான் வந்திருக்கா கேட்டால் அப்படி இப்படின்லாம் சொல்லிடுவாவ. ஆனால் உண்மையிலே இவர்கள் ஆண்டவரை நேசித்து தான் வருகிறார்களா, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை ஏற்றுக்கொண்டு தான் வருகிறார்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்படி ஒரு நடைமுறை வைத்திருப்பார்கள். அதுக்கப்புறம் தான் ஞான ஸ்நானமே கொடுப்பார்கள். ஏன்னா அநேக ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பாத ஜனங்கள் இருக்கிறார். ஒரு முறை இப்போல்லாம் சீக்கிரமாக ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சபையில் நான் அந்த பாஸ்டரோடு சில கேள்விகளை கேட்டேன். 13 வயசுலேயே அந்த சர்ச்சில் ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள், சீசராக்கி தானே கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் கேட்டோன்னே அவர் கொஞ்சம் விதண்டாவாதமாக பதில் சொன்னார். நாங்கள் எல்லாம் இப்படி தான் கொடுக்குறோம், எங்களை என்ன பாம்பாக கடிக்குது. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு பயபக்தியாக அவர் கேள்வியை கேட்டால் அவர் நிஸ்சாரமாக பதில் சொன்னார். விளைவு என்னன்னு சொல்லுவேன். சில வருஷங்கள் போயிட்டு அவருடைய சபையில் முக்கியமான விசுவாசியாக இருந்த ஒருத்தன் தன் மனைவியை பிளாஸ்டிக் கயிறு வச்சு கழுத்தை இறக்கி கொண்டு போட்டான். பத்திரிக்கையில் வந்துட்டு பேப்பரில் கொலை, இவர் ஞானஸ்நானம் கொடுத்த ஆள் கொலை பாதகனாய் மாறிவிட்டான். நான் அப்போ தான் நினைவு கூர்ந்தேன். அன்னைக்கு என்கிட்ட சொன்னார், இப்படி பாம்பாக கடிக்குதுன்னு சொன்னார். இப்போ என்ன நடந்து பார்த்தீங்களா, அந்த சபை பேர் எல்லாம் பத்திரிக்கையில் வந்து விட்டது. பாருங்கள், பருப்பு இல்லாமல் நடக்கிறார். ஸோ இன்னொரு முறை நான் இன்னொரு பழைய சபை, அந்த சபையோடு இந்த காரியத்தை இப்படி சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் சீக்கிரம் கொடுக்கிறார்கள், நீங்கள் எல்லாம் ரொம்ப லேட்டாக கொடுக்குறீங்களா, அவர்கள் ஒரு விதமாக பரியாசம் பண்ணுகிறார்கள் அப்படி என்று பேசி கொண்டிருந்தேன். பொதுவாக பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த சபையினுடைய சீனியர் மதர், அவங்க தான் சொன்னாங்க, பிரதர், நிறைய பேர் கூட்டத்துக்கு வாராவ, அவங்க ஏதோ அவங்களுக்கு சில காரியங்கள் ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு ஆசையில் வாராங்க. தப்பு இல்லை, வரட்டும், ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்யட்டும். ஆனால் இதில் எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியணும் இல்லையா, புரியலையா? அந்த தெளிவு இல்லாமல் எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு அது புரிஞ்ச விஷயந்தான். அப்போ பரலோக ராஜ்யம் அதனுடைய காரியத்தை விரும்புகிறவர்கள், நித்திய ஜீவனிலே ஆசை உள்ளவர்கள், அதை அடைவதற்கு பூரண தகுதி அடைய வேண்டுமே என்ற ஆசை உடைகிறவர்கள் ஆண்டவரோடு கடைசி வரை நிலைச்சிருக்கிறாங்க. மற்றவர்கள் அது அந்த அளவு மனநிலையில் இல்லை, அது ஆழத்துக்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நான் தனிச்சிருக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. பல சூழ்நிலையில் நான் ஊழிய சூழ்நிலைக்கு சுற்றி வரும்போது நான் ஆழமான சத்தியங்களை எல்லாம் பேசுவேன். எல்லா கேள்விகளுக்கு நான் வெறும் பிரசங்கம் மட்டும் பேசுகிறவன் கிடையாது. இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் போய்விடுகிறேன். சில சூழ்நிலையில் அவர்களுக்கு கேள்வி பதில், இந்த பிரசங்கம் சம்பந்தமாய் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன். யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு அடுத்த பிரசங்கத்தில் சரியாக ஒரு பைபிள் ஸ்டடியாகவே பதில் கொடுப்பது தான் வழக்கம். ஏனென்றால் இது வந்து ஒரு உத்தேசமாக ஓடுற ஓட்டம் கிடையாதுங்க. நல்ல தெளிவோடு, நல்ல கான்ஃபிடென்ட், நல்ல நிச்சயத்தோடு ஓட வேண்டிய ஒரு ஓட்டம். இனி வந்து இந்த உலகத்தில் வந்து திருப்பி ஒருக்கா நாம் திருத்த முடியாது. தப்பு பண்ணிட்டோம், ஒருக்கா திருத்திட்டு வந்துடுவோன்னு திருத்த முடியாது. இந்த வாழ்க்கை கடந்து போயிட்டேன்னு சொன்னால் திருத்த முடியாது. ஆகவே ரொம்ப பயத்தோடு, ரொம்ப பக்தியோடு, ரொம்ப ஜாக்கிரதையோடு இல்லையா, கவனமாய் தான் வசனங்களை சொல்லி கொடுக்குறோம். அவங்களை கேள்வி கேட்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். இதில் என்ன புதுமையாக ஒரு விஷயம்னா, ஒரு புதிய விஷயம்னா,
அநேக ஜனங்கள் கேள்வி கேட்கவே துணிய மாட்டார்கள். ஏன் கேட்க துணிய மாட்டார்கள்னா, அவர்கிட்ட கேள்வி கேட்டால் நியாயங்கள் இருக்கும். நம்மக்கிட்ட நியாயம்தான் இல்லையே. நம்மகிட்ட சொல்றதுக்கு ஒரு நியாயமாக நம்மகிட்ட இல்லை. ஆகவே அந்த எல்லைக்கும் வரமாட்டார்கள். ஸோ ஒரு டைப்பாக ஜனங்கள் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நான் பல ஊழியர் சூழ்நிலையை சுற்றி வரும்போது இதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனாலும் அதை காட்டிக்கொள்வதில்லை. கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், அவ்வளவுதான். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இதில் ஒன்றும் நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. இஷ்டம் உடனே கேட்கட்டு, இல்லைன்னா விட்டு விடட்டும். ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தனியாக இருக்கதில்லை. ஏன்னா என்ன அனுப்பின பிதாவானவர் எப்போதும் என்னுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் இது நான் ரொம்ப ஆழமாய் அனுபவிக்கிற விஷயம். ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் ஒரு சின்ன சூழ்நிலை வந்தால் கூட நான் ரொம்ப பதறி போவேன். என்ன காரணம் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுவாக இருக்கு ஆண்டவரே? பல கோணத்தில் அதை சிந்திக்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார். அடுத்தது அங்கீகாரம், இல்லை நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு உதவி செய்வேன், பயப்படாதன்னு எவ்வளவோ என்னை தடைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை தடைப்படுத்துவதற்கு வேறு மனித உதவியில் இல்லாத சூழ்நிலைகளில் தேவனே நேரடியாக திடப்படுத்தின அனுபவங்கள் எனக்கு உண்டு. அப்போ தான் தெரியும், ஓ இவ்வளோ பிரம்மாண்டமாய் ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். ஒருவேளை நாம் ரொம்ப தனிமையாக விடப்படும் போது, நெருக்கப்படும் போது, கடினமான சூழ்நிலை வரும்போது, அந்த கிதியோன்கிட்ட கர்த்தர் சொல்லுவார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடைய கூட இருக்கிறார். அப்போ கிதியோன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் எங்களோட கூட இருந்தா எங்களுக்கு இப்படியெல்லாம் சம்பவிக்குமா? இல்லையா? அவன் அப்படி தான் கேட்குறான். நாங்கள் வயலை நடுகிறோம், வாரத்துட்டு போகிறேன், எங்களுக்கு நன்மையெல்லாம் அவங்க கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க, எங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியலை, இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கே, அப்போ கர்த்தர் என்னோட கூட இருந்தா, எங்களோட கூட இருந்தா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா என்ற ஒரு கேள்வி அவன் கேட்குறான். பல சந்தர்ப்பத்தில் நமக்கு இந்த மாதிரி கேள்வி வருகிறது உண்டு. அது குறிப்பாக தனிமையில் விடப்படும் போது. எப்போ வரும்? நிறைய ஆளுகள் கூட்டணியாக இருக்கும்போது நமக்கு அது அந்த சிந்தனை வராது. நாம் தனிமையாய் விடப்படும் போது தான் அந்த மாதிரி சிந்தனை வருகிறது. எனக்கு நிறைய வந்திருக்கு. ஏன்னா நான் தனிமையாகவே அதிகம் சஞ்சரிக்கிறவன். தனிமையாக விடப்பட்ட சூழ்நிலையில், ஏன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கிறிஸ்துவின் சூழ்நிலைக்கு முற்றிலும் எதிரான ரீதியில் தான் நான் சந்திக்கிற பெரும்பாலான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஸோ அப்போ தனித்தே நிற்க வேண்டும். அது எனக்கு காஞ்சிரக்கோட்டு சாது அவர்கள் மூலம் ஆவியானவர் பேசும்போதே அந்த வார்த்தையை சொன்னார், உனக்கு சபையெல்லாம் நிறைய தருவாவை பார்த்துக்க, ஒரு கொட்டை இதை கொட்டிக்கிட்டே இருன்னு சொல்லுவாவேன்னு பார்த்துக்க, நீ அப்படி உட்காந்துடாத. இல்லையா, உனக்கு சரவை வெட்டி விட்டாத மாதிரி ஆயிரும், நீ ஆண்டவரோட நடக்கணும். இல்லையா, இன்னும் வர அந்த வார்த்தையை, அந்த அனுபவத்தை நான் பார்க்கிறேன். ஸோ அதனால் கர்த்தர் என்னோட கூட இருந்தால் இப்படி சம்பவிக்குமா, இப்படி சம்பவிக்குமா, இப்படி சம்பவிக்குமா என்று திணறி போகக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உண்மையான தேவ பக்தர்களுக்கு உண்டாகிறது. அவங்க தனிமையாய்த்தான ஆண்டவரோட நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுவது உண்டு. ஒரு முறை ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஒரு சபை, அந்த சபையினுடைய கட்டடம் பெரிய கட்டடமாக கட்டி அதனுடைய பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு ஊழியக்காரர்கள் எல்லாம் போனார்கள். எனக்கும் தகவல் சொல்லியிருந்ததுனால நான் அந்த சூழ்நிலைக்கு போனேன். அப்போ இப்போது அந்த கட்டடம்லாம் விரிவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற அந்த பாஸ்டர் அந்த கடந்த கால வரலாற்றை சொல்லி கொண்டிருந்தார். அவர் சொல்லுவார், நான் இங்கே வரும்போது இங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார், இந்த இடத்துல ஆளுகளே சஞ்சரிக்க முடியாது, பகலையே சஞ்சரிக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஆபத்தான இடம். பந்தை கோசத்தை கூட்டோன்னா ஒரு தடவை வரமாட்டார்கள், இவருக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இருக்காது. இவர் இந்த கல்லுகளுக்கு இடையிலெல்லாம் இந்த எறும்பு இந்த தானியங்களுக்கெல்லாம் கொண்டு ஒளிச்சு வைக்கும் அடியில், கிழக்கி பார்த்தா அடியில் தானியம் இருக்கும்ல, இந்த மாதிரிப்பட்டதை தேடி போவார். அதை எடுத்துக்கொண்டு தண்ணியில் போட்டு காய்ச்சி குடிப்பார்.
அவ்வளவு கஷ்டம். அப்படியே அந்த சம்பவத்தை சொல்லி கொண்டிருந்தார். அவருக்கு தொடர்ந்து சொல்ல முடியலை. அவர் அப்படியே சற்று நேரம் கண்ணீர் வடித்து அப்படியே அழுதார். எல்லா ஊழியக்காரெலாம் இருக்கிறோம் நாங்கள். அவர் அப்படியே நிற்கிறார், மைக்கில் தான் நிற்கார். எல்லாம் பெரிய சபை. பிறகு அவர் தொடர்ந்து சொன்னார், அவர் அன்றைக்கு கடந்து சென்ற கடினமான சூழல் தான் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக இன்றைக்கும் இருக்காது, பிரம்மாண்டமாக இருக்குது சூழலாய் நடப்பதற்கு காரணம் என்று அந்த வரலாற்றை சொன்னார். அவள் எவ்வளவு அந்த ஊழியக்காரர்கள் ஒரு ஆள் கூட வராது, ஒத்தைக்கு தான் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். இன்னொரு முறை நான் ஒரு ஊழிய கூட்ட சூழ்நிலையில் நாங்கள் அப்படி கலந்துரையாடுவோம். அந்த சூழ்நிலை அப்போது ஒரு ஊழியக்காரர் ஒரு சம்பவத்தை சொன்னார். நான் அந்த தற்செயலாய் அந்த ஊழியக்காரரை பார்ப்பதுக்கு போனேன். அவரை காணவில்லை. ஜெப வீட்டில் தேடினேன், ஒரு இடம் காணவில்லை. அப்படி இங்கே போயிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். சுற்றி வந்து இந்த மரவள்ளி கிழங்கு மரச்சீனின்னு சொல்லுவாங்க, அதான் சுற்றி நட்டுருக்கு. அங்கே ஒரு இடத்துல யாரோ இருந்து அழுது மாதிரி சத்தம் கேட்கு. என்னடா ஒரு ஆள் அழுதுன்னு அப்படியே உற்று அதுக்குள்ளே பார்த்தா இந்த பிரசங்கர் அங்கே இருக்கார். அல்ல அவருக்கு என்ன அழுறாரா, ஒரு ஆத்மா கூட சரியா இல்லையா ஆண்டவர், அல்ல என்ன நிலைமை. எப்படி சர்ச்சில் இருந்து அழையலையா, அந்த மரிச்சினி கிழங்கு செடிகளுக்குள்ள ஒளிச்சிருந்து அழுவார். அல்ல அவர் அந்த சம்பவத்தை சொன்னார். இந்த ஊழியங்கள் எல்லாம் ஆரம்பித்த காலத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்திருக்கும். ஒரு பெந்தக்கோஸ்தே சபைன்னா யாருமே போக மாட்டாங்க, அந்த பக்கமே தரிசிக்க மாட்டாங்க. அவ்வளோ கடினமான சூழ்நிலை வழியாக தான் கடந்து வந்தார்கள். ஏன்னா அந்த ஜனங்களுடைய மனசு அவ்வளோ இருள் அடைஞ்சிருக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னார், நானும் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவர் அழைச்சி அர்ப்பணித்து வந்துட்டேன், வந்து சத்தியத்தை சத்தியமாக பேசினா இவருக்கு என்ன பேர் வச்சாங்களான்னா அந்தி கிறிஸ்துன்னு பேர் வச்சாங்களாம். எப்படியும் அந்தி கிறிஸ்து வந்திருக்கிறான், நான் அந்தி கிறிஸ்து போகிறான் அப்படி தான் சொன்னாங்க ஆரம்பத்தில். எங்கள் கத்தோலிக்க சபையெல்லாம் இருந்துதான். இவருக்கு என்ன பேர் வச்சுட்டாவ, அந்தி கிறிஸ்து, யாரும் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு. அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து வந்தோம் அப்படின்னு சொன்னார். அப்படி தனிமையாய் விடப்படுகிற சூழ்நிலை அதிகம். நான் அதை ஏற்கனவே நான் கொஞ்சம் தனியாகவே நடந்து வந்ததுனால நான் அதிகம் அனுபவித்திருக்கிறேன். இன்னும் தெளிவாக சொன்னால் நான் அதை ரசித்து வர்றவன். உண்மை சொல்லட்டானா, ரொம்ப காலம் தனியாக ஆண்டவரோட நடந்துட்டேன்ல, எனக்கு இந்த கூட்டணியாக நடக்கிறதுல சந்தோஷம் உண்டாகாது. ஏன்னா அந்த தனியாக நடக்கும்போது நமக்கு பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது, ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். அப்படியே வயல்வெளிக்கு நடந்து சென்று கொண்டிருப்பேன், என் பாட்டில் பேசிட்டு போவேன். தூரத்துலேருந்து பார்க்குறவுக்கு இவனுக்கு கிறக்கு அவன் புலம்பிகிட்டே போகிறான்னு தோணும். பேசுறதுக்கு தான் வேறு யாரும் இல்லைல்ல. அப்படியே அதுலேயே பழகிட்டோமா. பிறகு என்ன ஆயிட்டு, மனுஷர்கள்ட்ட அதிகம் பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது. இந்த ஆள்கிட்ட பேசி நமக்கு என்ன ஆக போகுது இல்லையா? நமக்கு ஆண்டவர்கிட்ட பேசினா ஏதாவது காரியம், அண்ணா தம்பி எனக்கு கதையை காட்டியலா, சித்தப்பா மாமா இவனோட பேசி ஏதாவது ஆக போகுதா? அப்படி ஒரு பழக்கம் வந்ததுனால யாரையும் பொருட்படுத்துறது கிடையாது, சட்டை பண்ணது கிடையாது. போனால் அங்கே போய் விழுந்து கிடக்குது, செத்த அங்கே சாகணும். அல்லேலூயா. அந்த தனிமை, அந்த உணர்வு, அந்த சூழல் எனக்கு அப்படி ஆண்டவரோடு ஒரு ஆழமான ஐக்கியத்தை கற்றுக் கொடுத்து விட்டது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அது நன்மைக்கு தான், இல்லை ஏனோக்கு தேவனோட செஞ்சரிச்சான்னு சொன்ன மாதிரி. அதனால் நான் அப்படியே பழகிட்டேன். குடும்பத்தில் அப்படி தான், வீட்டில் அப்படி தான் அதிகமாக வீட்டு காரியங்கள்லாம் கவனிக்க வேண்டிய கவனிப்பேன், தனியாக தான் இருந்து ஜபிப்பேன். கூட்டணி ஜபம் கூட வீட்டில் பண்ணது கிடையாது. நான் உண்மை தான் சொல்லுவேன். எனக்கு அப்படி பழக்கம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். வீட்டில் சேர்ந்துருந்து ஜபம் பண்ணோம். ஆரம்பத்தில் எனக்கு பிரச்சனை என்னன்னா, ஜபம் எனக்கு ஜபம் நீண்டு போய்கிட்டே இருக்கும், நிற்காது. ஏன்னா இது அப்படி பழகினது இல்லையா. இங்கே கூட இருக்க ஆளுகளுக்கு எவ்வளோ நேரம் உட்காருது, கொஞ்சம் நேரத்தில் உறங்கி விழுவாவ. அதனால நான் சொல்லுவேன், சரி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு போதோன்னு எழும்பி போயிடணும். இது நிற்காது, போய்கிட்டே இருக்கும்.
அவங்க பாதியில் போயிடுவாங்க. அப்படி தான் வழக்கம். அதுக்கு பிறகு சொல்லிடுவேன், இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நீங்கள் தனியாக முழங்கால் போட்டு தனி ஜபம் பண்ணணும். எனக்கு அதுதான் பழக்கம். எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு உறங்கிருங்க. எனக்கு கூட நீங்கள் கோஆப்ரேட் பண்ண முடியாது, ஈடு கொடுக்க முடியாது, அல்ல இல்லையா? ஸோ அப்படியே தான் பழக்கினேன். அதுதான் சரியான பழக்கம், தனி ஜபம். பகலில் ஒரு சபையில் பேசும்போது சொன்னேன், நீங்கள் இந்த கூட்டத்தோடு கையடித்து கூப்பாடு போடு ஜபத்தை பற்றி நான் பேசலை. உங்களால் தனியாக எவ்வளோ நேரம் ஜபம் பண்ண முடியாத பேசுங்க. நீங்கள் சபையில் வந்தாலும் தனியாக இருந்து நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படணும். அல்ல நம்ம அப்படியே விசாரங்களே பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர் கேட்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்கு. அதான் அந்த பிரச்சனை ஒன்று சொன்னேன். அல்ல அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எப்போ கெட்டு போகுதுன்னா, நாம் வேறு சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கும்போது. இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க, அப்படியே உட்காடுறோம். நான் முழங்கால் போடுகிறேன், இல்லைன்னா நெத்தியை தரையில் வச்சு அப்படியே நின்று ஜபிக்கிறேன். நாம் அப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது வேறு சிந்தனைகள் வந்தால் அதை உடனே அகற்றிடணும். அதுக்கு இடம் கொடுக்கப்படாது. நான் இப்போ வேறு பேசிகிட்டு இருக்கேன், இதை பேசி அது வேறு நமக்கு அத்தியாவசியமான ஒரு காரியமாக கூட இருக்கலாம். அதுக்கு இடம் கொடுக்கப்படாது. அப்படியே அவர்கிட்ட நம்முடைய மனசு என்ன பேச வேண்டும் என்று விரும்புதோ அப்படியே போயிடணும். இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். எப்படி அவர் என்ன தனியாக உடலைன்னு ஆண்டவர் சொன்னார்ல, அது சம்பந்தமான விஷயத்தை சொல்கிறேன். அது எபிரேயர் 12:1 எபிரேயர் 12:1 சொல்லுது, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கிடவும். அங்கே பாரமானவற்றை தள்ளி விட்டு ஓடக்கிடவுன்னு இருக்குது. பாவத்தை தள்ளி விட்டு ஓடக்கிடவுன்னு இருக்குது. பல சந்தர்ப்பத்தில் நமக்கு ஜபம்னா எப்படி தெரியுதுன்னா, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள், இதை திருப்பி 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 சொல்லுதான் நம்ம ஜபம்னு நினச்சிட்டு இருக்கோம். இது பெரிய தப்பு. எவ்வளவு தூரம் நம்முடைய பிரச்சனைகளை, உலகத்தின் காரியங்களை, தேவைகளை அதிகமாக நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த அளவு நம்முடைய மனம் தேவனை விட்டு விலகி போகிறத நான் உணர்ந்திருக்கேன். இல்லை நம்ம மனசு கொஞ்ச நேரத்தில் தொடர்ந்து ஜெபிக்க முடியாமல் ஆகிடுது, ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஆகிடுது, ஒரு மாதிரி சீக்கிரமாக அந்த ஜபம் ஒரு விரக்தியில் போய் முடியுது. இல்லை, விரக்தியில் முடியும். எத்தனை நாள் கேட்டாச்சு, எவ்வளோ நாள் சொல்லியாச்சு, அது விரக்தியில் முடிஞ்சிறது இல்லையா? இதுக்கு ஜெபிக்கணுமா? விரக்தியில் முடியும். தயவு செய்து அப்படி செய்யாதங்க. அதை விட்டுட்டு நாம் தேவ சித்தத்தை செய்யும்படி, நான் என்ன சித்தமாக இருக்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், என்னிடத்துல பேச வேண்டும், நான் சரியாக தான் போகிறேன்னா, நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது உம்முடைய சித்தப்படி செய்ய உதவி செய்யும். இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்ய உதவி செய்யும், உம்மை மாத்திரம் பின்தொடர உதவி செய்யும். நான் உமக்கு பின்னால் உமக்கு பின்னால் முடிக்க விரும்புகிறேன். நான் சொல்கிற வார்த்தையை தான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்படி பேசுகிறத நிறுத்த முடியலை. அதாவது தட் மீன்ஸ் தேவனுடைய சித்தத்துக்கு அடுத்த அர்ப்பணத்துக்குரிய காரியங்களை அப்படியே சொல்லி சொல்லி கொண்டு இருக்கும்போது நமக்கு ஜெபம் நீண்டு போகுது. இந்த பூமிக்குரிய நித்தியமான காரியங்கள் சார்ந்த விஷயங்களை அதிகமாக சொல்லிட்டு போகும்போது ஜெபம் சீக்கிரமாக அணைஞ்சிருது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேவனுக்குரியவளோடு தேவ சித்தத்துக்கு அடுத்த விஷயங்களோடு நாம் இணைந்து நடப்பது தான் ஜெபத்தினுடைய வெற்றி. இந்த அனுபவம் விசுவாசிகளுக்கு கிடையாது. ஜெபிக்க சொன்னால் எப்போ அது வேணும், இது வேணும், அதாக்கம் இதாக்கம், இப்படியே தான் அலப்பிட்டு இருப்பாங்க. ஒரு அர்ப்பணத்தின் ஜெபம் என்ற தன்மை இல்லாததுனால தான் நம்முடைய ஆளுகளுக்கு தனி ஜெபம் பண்ண முடியலை. நான் ஏற்கனவே தனிமையில் விடப்பட்ட சூழ்நிலை, ஆதரவு அவர் தான், ஆறுதல் அவர் தான். என்ன தப்பு, என்ன பிரச்சனை, ஏன் நீர் பதில் சொல்லாமல் இருக்கிறீர், தொலைச்சி கேட்டால் அவனை வேறு வழி இல்லைல்ல, ஆன்சர் வாங்கி அவனை வேறு வழி இல்லை, ஓட முடியாது அந்த பக்கம். அப்படி வந்ததுனால அந்த மைண்ட் அப்படியே அட்டாச் ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய விசுவாச அனுபவத்தை எனக்கு படித்து கொடுத்துட்டு, யாருக்கும் சரணடைய முடியாத ஒரு எல்லாருக்கும் அங்கே நல்ல சாமர்த்தியமாக சாசம் உலகம் என்ன இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். நான் கேட்குறது ஒன்று தான். நீர் சொன்னீர், இதோ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்துக்கு
சரணடையலை. அப்போ நீர் சரணடையலைன்னா நானும் சரணடையக்கூடாது இல்லையா? அதுதானே உண்மை. யார்கிட்டையும் சரணடையக்கூடாது. இந்த ஒன்றையும் தந்தா போதும். இங்கே வாழ வைக்கணும்னு கேட்கல, நான் உலகத்துக்கு சரணடையாமல் செத்து போயிடணும், அவ்வளவுதான் விஷயம். ஒரே பாயிண்ட்டு தான். இந்த மாதிரியான ஜெபம் ஒரு வலிமையான தேவ உறவை எனக்கு கற்றுக் கொடுத்து. அல்லேலூயா. அப்போ எப்போதுமே பேசுகிறோம், நடக்கும்போது, பைக் ஓட்டும் போது, எப்போ பார்த்தா வேற எண்ணமே வராது. எண்ணமே வராமல் ஆயிடுச்சு. ஒரு சிந்தையும் வராது. ஏதோ பைக் ஓடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மனசு எங்கேயே இருக்கும். ஸோ இப்படி தேவனோடு நடக்கிற அனுபவம் நம்ம அதிலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் பிரசங்கமாக பேசிகிட்டு இருந்தால் கூட ஏதாவது அவசியமான விஷயங்கள் கொஞ்சம் விவாதிப்பேன். கொஞ்சம் வித்தியாசமாக போதுன்னா நைஸாக எழும்பி போயிடுவேன். இல்லை திடீர்னு போயிடுவேன், எங்கேயா போய் தனியாக உட்காந்துருப்பேன். அது என்னோட பழகிற பாஸ்டர்மாருக்கு தெரியும். அதை திரிச்சுக்கிட்டு கதை அடிச்சுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. கொண்டாட்டமான இடங்களில் இருக்க முடியாது. ஏன்னா பாரத்தோடு நாம் நெருக்கமான ஒரு வாழ்க்கை சூழலில் வாழுகிறோம் இல்லையா? இன்னொன்று சொல்லுகிறேன், எந்த அளவு உலகத்தோடு இசைந்து உலக கொண்டாட்டங்கள் விழாக்களில் நீங்கள் மனசை வைக்கிறீங்களோ அந்த அளவு நம்முடைய மனம் தேவனிடத்துலேருந்து பிரிக்கப்படுது. இது ஒரு நுட்பம். இல்லையா? நான் ஒரு கொண்டாட்டத்துக்கும் போக மாட்டேன், ஒரு விழாக்களுக்கும் போக மாட்டேன், திருமண விழாவுக்கு போக மாட்டேன். வாலிப காலத்திலிருந்தே விழாவே இருக்கக்கூடாது. அதுக்கு விளக்கமே சொல்லுவேன். இயேசுநாதரை சிலுவையில் 2 கள்ளமாருக்கு நடுவில் தொங்க விட்டு கொலை செஞ்சுட்டாங்க. நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொல்லி அவர் வாழ்க்கையை முடித்தார். அப்போஸ்தலர் படுகொலை செய்யப்பட்டார்கள், எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொன்னாங்க. அது தெரிச்ச பேர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எழுதியிருக்கு. இந்த நிலையில் நமக்கு கொண்டாட்டம் என்னத்துக்கு? நமக்கு விழா எதுக்கு? ஏன்னா இந்த உலகம் முழுவதும் பொல்லாத போலித்தனமான சந்தோஷங்கள்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த உலகம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கு. இங்கே சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சந்தோஷம் எதுன்னா அந்த வசனம் சொல்லுதில்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, நாம் சந்தோஷப்பட்டு கலிகூற கடவோம்னு சொல்லுது. எப்போ பரலோகத்துக்கு போகிறோமோ, ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகிறோமோ, அப்போ தான் நமக்கு உண்மையான சந்தோஷம் வரும். அதுவரை வராது. ஒரு விசுவாசிக்கு உலகத்தில் எந்த சந்தோஷமாக இருக்காது. ஒன்றே ஒன்று ஆண்டவரோட நடக்கிறது, 2வது ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போகிறது. அது வரவே வராது. அதனால தான் நாம் அந்த புத்திர சுவிகாரத்தை அடைய பாரம் சுமந்து தவிக்கிறோம்னு சொன்னார் பவுல். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ரொம்ப ஆசை உண்டுன்னு சொன்னார். தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு விலகி போகும், கர்த்தரிடத்தில் குடியும் அதிகமாக விரும்புகிறோம்னு சொன்னார். ஏன்? இங்கே சந்தோஷப்பட ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தேவ உறவில் இல்லாத மக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவள் எல்லா கொண்டாட்டத்திலையும் நீப்பாக போய் ஒன்றா நம்புறா, ஆடிக்கிட்டோம் பாடிக்கிட்டோம், வயசான ஆளெல்லாம் இருந்தாலும் அப்படி தான், அப்படியே இருப்பாங்க. கதை பேசிக்கிட்டு, அரசியல் பேசிக்கிட்டு, அதில் ஒரு சந்தோஷம் இல்லையா? ஊர்காட்டு கதைகளையும் பேசிக்கிட்டு அப்படி நமக்கு அது முடியலை. ஏன்னா அவருடைய ஐக்கியம் உலகத்தோடும் உலக காரியங்களோடும் லைச்சாச்சு. அது உள்ளே ரொம்ப போயாச்சு. சில வேலை சபையில் எல்லாம் போய் நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கணும், நீங்கள் ஆண்டவரோட பேசி நடக்கணும்னா அதுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அனுபவம் இல்லைல்ல. இது என்ன பிரசங்கியார் சொல்லுவார், வரணும், 2 கை அடிச்சோன்னா பாட்டு பாடணும், அல்லேலூயா பாடணும், இவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுது. இதுக்கு அந்த பக்கம் அவங்களுக்கு தெரியலை, இன்றைய விசுவாசிகளுக்கு தெரியலை. அதனால் நான் அந்த தனி ஜபத்தை அதிகமாக வரப்பொறுத்துவேன். நீங்கள் தனியாக எவ்வளவு தேவனோடு பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கும் தேவனுக்கு இடையில உறவை நிர்ணயிக்கிற அடையாளம். அல்லேலூயா. கூட்டத்துக்கு நீங்கள் வந்து கிடந்துருவீங்க, கூட்டத்தோடு கும்மாளம் போடுவதில் நீங்கள் நிறைய போட்டுருவீங்க. அது நீங்கள் தேவனோடு சஞ்சரிப்பதற்கான அத்தாட்சி கிடையாது. உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அது அத்தாட்சி இல்லை. நாம் தனியாக, நீங்கள் இங்கே வந்தாலும் சரிதான், வீட்டில் இருந்தாலும் சரிதான். பொதுவாக நாம் நம்முடைய ஊழிய சூழ்நிலையெல்லாம் எப்படி வச்சுருக்கோம்னா ரொம்ப பயத்துக்குரியதாக வச்சுருக்கோம். நல்லா கவனிக்கணும், வாரதை அப்படியே சொல்கிறேன். பயத்துக்குரியதாக வச்சுருக்கோம், பக்திக்குரியதாக வச்சுருக்கோம். இங்கே வேடிக்கையான காரியம் இருக்காது, கேலி இருக்காது, தமாஷு இருக்காது. இப்போ புரியுது இல்லையா அவங்களுக்கு? இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஆண்டவரோடு பயபக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் அந்த பயபக்தியான சூழ்நிலையை விரும்புகிறார்கள். அல்ல, எனக்கு சபையில எல்லாம் நடத்துகிற காரியங்களில் ஒன்று உடம்பு இருக்க முடியாது, எழும்பி போயிடுவேன், தனியாக தான் போயிடுவேன். பிரசங்கத்துக்கு மட்டும்தான் அதிகம் நிற்கிது. அல்ல, ஆனால் அந்த சூழ்நிலை பயபக்தியாக இருக்கணும். அல்ல இல்லையா?
பயமும் பக்தியும், இங்கே வேடிக்கையும் கேளிக்கையும் கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் தேவ பிரசனத்தை உணர முடியவில்லை. இது அந்த இடத்த விட்டு அப்புறம் போனோம் போல எனக்கு தோணும் இதை நான் சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்துக்குரியவர்கள் இந்த உலகத்துக்குரிய கேளிக்கையில் இருக்காங்க. அதனால இப்போ சபைகளுக்கு நிலைமை என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் அதை ஒரு கேளிக்கை மன்ற மாதிரி ஆக்கிடுறாங்க. அப்போ தான் ஜனங்கள் வருவாங்க. அதுக்கு ஏற்ப நிறைய டெக்கரேஷன்ஸு, ஆடம்பரம் இதெல்லாம். ஏன்னா அந்த ஜனங்கள் அதிலே பழகினவங்க இல்லை, அதில் தான் இருப்பாங்க. ரொம்ப பயபக்தி உள்ள சூழ்நிலையில் ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள். ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒருவனோடு காலேஜில் படித்தவன், அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவன். அப்போ அவன் அந்த அப்போ இருக்க ஃபாதரை பற்றி அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். அவர் அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரிடே, நான் ஒரு காரியம் கேட்கேன். சரி, உங்கள் ஃபாதர் சரியில்லை இல்லையா, அவர் மோசமானவர், நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி இருக்கட்டும். நீ நினைக்கிறது மாதிரி, உங்களை மாதிரி ஆளுகள் நினைக்கிறது மாதிரி ஒரு நல்ல ஃபாதர், பயபக்தியான ஃபாதர், ஃபால்ட்லெஸ், ஒரு நல்ல ஊழியக்காரன், ஒரு பாஸ்டர் இல்லையா, நம்ம பாஸ்டர் சொன்னால் ஒரு நல்ல பாஸ்டர், ஒரு நல்ல ஊழியக்காரன், ஒரு ஃபாதர் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதில் திருப்தியாக சந்தோஷமாக இருப்பீங்களான்னு கேட்டேன். அவன் ஒரு கணம் யோசிச்சுட்டு சொல்கிறான், அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியா? அதுவும் கொஞ்சம் கஷ்டமா. நாங்கள் சில சபைகளில் பார்த்துருக்கோம், அந்த பாஸ்டர் ரொம்ப பயபக்தியாக கவனமாக போனால் ஜனங்களுக்கு பிடிக்காது. அவர் ஒரு தமாஷ் அடிக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் கேளிக்கை பண்ண மாட்டேங்கிறாரு, எல்லாம் கட்டண்டிட்டாக ஸ்ட்ரைட்டாக போகிறார். ஏன்னா அது அப்படி பழக்கப்பட்டவங்க, அவங்க வெளியே அப்படி தான் பழகிறது. இங்கே அதுதான் ஆடிக்கிட்டு இருக்க தான் விரும்புவாங்க. இந்த பயம், பக்தி, கட்டுப்பாடு, ஆழமான அனுபவத்தை விரும்ப மாட்டாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதான காரியம். அப்போ தேவனோடு ஐக்கியத்தில் உறவில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி, அதாவது ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விலகி போனாலும் நான் தனித்திறேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் பாருங்க. அது யோவான் 8:29 இருக்குது. யோவான் 8:29, ஏன் தனித்திறேன் என்று சொன்னால், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை எப்பொழுதுமே தேடுகிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. யோவான் 8:29, நான் எப்போ பார்த்தாலும் யாருக்கு பிரியமானதை தேடுறேன்? பிதாவுக்கு பிரியமானதை தேடுறேன். புரியுதா? அவருக்கு எது பிரியம், எது நன்மைன்னு தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு சிந்தை, வேற சிந்தை எனக்கு கிடையாது. அதனால் அவர் என்ன தனியாக விடலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் வசனத்தை இப்படி பார்க்குறோம் இல்லையா, அது 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் இல்லையா. யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்கள். இப்போ என்ன புரிகிறோம்னா, இந்த தேவன் புறக்கணித்த சபிச்ச அனித்தியமான உலகத்துக்குரிய காரியங்களை எவ்வளவு அதுக்குள்ளே லயித்து, அதுக்குள்ளே மூழ்கி, அதோடு இணைஞ்சு போகிறோமோ அந்த அளவு தேவனுடைய உறவிலிருந்து நாம் விலகி கொண்டே வருகிறோம். இது ரொம்ப ஆளுதான். இதுவரை நான் சொன்ன செய்திக்கு வசனம் இதுதான். நான் தேவனுக்குரியவர் அல்லாத பூமிக்குரிய காரியங்களில் லயிக்க மூழ்க அப்படியே செல்லும்போது தேவ உறவிலே நாம் ஆழமாய் நிலைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்தவான்கள்லாம் தனியாக போய் தனித்து ஜெபம் பண்ண தனித்து போனார்கள். ஆமாம், இயேசுவும் பேதுரு யாக்கோபை கூட்டிகிட்டு போனாலும் கூட அவர் கொஞ்சம் தனித்து போனார் என்ற சம்பவங்களை பார்க்குறோம். ஸோ அந்த தனித்து போகிற அனுபவம் அவர்கள் தேவனுக்கு பிரியமான விலை சிந்திக்கணும். ஏன்னா உலகத்தோட செஞ்சுக்கிட்டு இருந்தா, பேசிகிட்டு இருந்தா உலக சிந்தை வந்துடும். நான் இந்த அனுபவத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எல்லா உலக விவகாரங்களையும் படித்து வச்சுருப்பேன் நுட்பமாக. எல்லாரோடையும் சரளமாக இருந்து பேசுவேன். என்னோடய வயசில் பெரியவர்களாக்கும் என்னோட இருந்து உரையாடக்கூடிய ஆளுவேன். பிறகு நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன், இந்த வசனம் எல்லாம் படித்து வந்தேன். அதுக்கு பிறகு நான் அந்த உலக விவகாரம்லாம் பேசுறதில்லை, வேஸ்ட். அது பழைய காலத்தில் பேசணும். என்ன ஆச்சுன்னு கேட்டால், எப்போ அப்படி உட்காருவேன், யாராவது 2 பேர் உட்காந்தா நான் அந்த பேச்சை மாற்றி உடனே ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக திருப்புவேன்.
உடனே எல்லாருக்கும் தெரியும் இவன் நம்ம திசை திருப்புவான். உடனே கொஞ்ச நேரத்தில் எழுப்பி போயிடுவாவ. எப்படியும் எழுப்பி போய் விடுவார்கள். ஆள் குறைஞ்சிட்டு பிறகு சிலர் பாப்பாவை அப்படி இருப்பான், நான் வாரேன் இப்போ கழுத்தாக இருப்பான், எழுப்பி போயிடுவா. போகட்டேன் நமக்கு தனிமையாக விடப்பட்டுட்டேன். அல்ல இல்லையா ஆண்டவருடைய காரியத்தில். அப்போ இந்த இதெல்லாம் நான் ரொம்ப அனுபவத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, அப்போ இப்படியே ஒரு சூழல் என்று இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் அப்படி இருக்க முடியாது. அவங்க தனித்து தான் சஞ்சரிப்பாங்க. அல்ல இல்லை, அது இஸ்ரவேலரில் பற்றி சொல்லியிருக்கல, அவர் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள்னு சொல்லியிருக்கு. தனித்து தான், அது வாழ்வோ சாவோ. அதான் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு சொல்லி 1 யோவான் 1:3 சொல்லிட்டு இந்த ஐக்கியம் படிச்சிடவனா எங்கள்கிட்ட வா. அல்ல இல்லையோ. அப்போ தேவனோடு தனித்து சஞ்சரிக்கிற அனுபவத்துக்கு அடிப்படை என்னவென்றால், நாம் எப்போதும் பரலோக தேவனுக்கு பிரியமானவளை சிந்திப்பதனால்தான் அந்த உறவு வரும். ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் போடுறதுனாலையோ அல்லது 2 பாட்டை பாடுறதுனால மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறது தகவும் சொல்லியிருக்கு. ஆனால் தேவனுக்கு பிரியமானவளை சிந்திக்கிற அனுபவமும் நமக்கு வேணுமே இல்லையா? ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மை பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து பகுத்து அறியத்தக்க மனம் புதிதாகி மறுரூபமாகிற அனுபவம் தான் நாம் தேவனோடு தனித்த ஐக்கியத்தில் உறுதிப்படுவதற்கான அனுபவம். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நாம் யாரோட சமரசம் பண்ணக்கூடாது. ஏன் சமரசம் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம தனியாக தானங்க வந்தோம், 10 பேர் சேர்ந்து வரலல்ல. நம்பர் 1. இனி உலகத்தை விட்டு போகும்போது எப்படி போவோம்? தனியாக தானே போவோம், கூட்டணியாக போக போகிறதில்ல. கிறிஸ்துவ நியாயாசனத்திற்கு முன்பு நாம் தனித்தனியாக நிற்கணும். தனித்தனியாக தானே நிற்கணும், கூட்டணி இல்லைல்ல. அப்போ இந்த ஆண்டவரோடு தனியாக நடக்கிற அனுபவம் தான் நாளைக்கு அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு படித்து தந்ததுனால நான் எதையுமே பொருட்படுத்துறது கிடையாது. அல்ல இல்லை, ஆண்டவருடைய வேலை செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், காதலும் கேளு போய்கிட்டே இருப்போம். எல்லார்கிட்டையும் அன்பு காட்டுவோம், பணிவை காட்டுவோம், கற்றுக் கொடுப்போம். அவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், என்ன ரீதியில் செய்யலாம், எல்லாம் செய்வோம். ஆனால் எங்களுடைய ஐக்கியம் எங்கே தான் இருக்கும்? பிதாவோடும் குமாரனோடு தான் இருக்கும். எல்லாரும் அப்படி தான் இருக்க படிக்கணும். நீங்கள் சபையாக வந்தாலும் நான் சபையாருக்கு சொல்கிறது, உங்களுக்கு தனிப்பட்ட ஐக்கியம் ஆண்டவரோடு தான் இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் கீழே இறங்கி வர முடியாது. அதுக்கேற்ற ஐக்கியமாக நீங்கள் செயல்படணும் என்று அவர்களுக்கு புத்தி சொல்வது, ஆலோசனை சொல்வது உண்டு. சரி, ஒரே ஒரு சந்தர்ப்பம், இயேசு கெத்செமனேக்கு போகும்போது அவர் ஜெபிக்கும்போது தரையின் மோங்கப்புறம் விழுந்து மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார். அதுவரை நீங்கள் எல்லாரும் என்ன விட்டு போனால் நான் தனிச்சிருக்கையில் சவாலாக பேசினார், தனித்து ஜெபம் பண்ணினார், நின்று கம்பீரமாக ஜெபம் பண்ணினார், வானத்தை பார்த்து வார்த்தையை கட்டளை இட்டார், இறையாதை அமைதலாருன்னு சொன்னார். ஆனால் இந்த இடத்துல வந்தபோது தான் அவர் தரையில் மோங்கப்புறம் விழுந்து வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணார். அப்போ அதுக்கு ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்டால், இந்த நேரம்தான் பிதாவாகிய தேவனோடு அவருக்கு இருந்த உறவு கட்டாயிடுச்சு. புரியுதா நான் சொல்லுது? ஏன் கட்டாயிடுச்சுன்னா, உலகத்தின் பாவம் எல்லாம் அவருக்கு தலையில் வச்சாச்சு. எங்கே வச்சாச்சு? கெத்செமனேல. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியிலே இயேசு, அது எங்கே வைக்கப்பட்டதுன்னா கெத்செமனே தோட்டத்தில் வந்தபோது தான் வைக்கப்பட்டது. அதுவரை அந்த பிரசன்னத்தை அவரை விட்டு விலகி போகல. அப்போ தான் முதல்ல விலகி போகுது. அதனால தான் சிலுவையில் தொங்கும்போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டார்ல. பிரசன்னம் இல்லை, தேவ உறவில்லை, பரிசுத்தாவியானவர் போயிட்டார், வெளியே போயிட்டார். இப்போ ஒரு நார்மல் மேனாக தான் அந்த சிலுவையில் தொங்குறார். முடிந்தது என்று சொல்லி முடித்து விடுகிறார். அப்போ இந்த பிரசன்னத்தை அவர் இழப்பதுக்கு காரணம், ஒன்று உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற நிலையில், சுமக்க வேண்டிய நிலையில் நின்றபடினாலே. ஆனால் நீங்கள் ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கு நடுவாய் பிரிவினை உண்டாக்குறது அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த அக்கிரமங்கள் பாவங்கள் அவர் தலையில் சுமத்தப்பட்டதுனால தான் அந்த பிரசன்னத்தை அவர் இழக்க வேண்டியங்கிற ஒரே ஒரு, நமக்கு சில வேளை
நம்முடைய தகுதி குறைவுனால சில வேளை அந்த பிரசனத்தை உணர முடியாமல் எல்லாம் சூழ்நிலை வரும், ரிக்கவர் ஆகிரும். சரி, ஆண்டவரையே மன்னிக்கணும், சொல்லி தரணும். அது ஒரு விரிவான பாடம். அது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், அடுத்த நாட்களில் பார்க்கலாம். அது எப்படி அந்த பிரசன்னத்தை ஹவு கேன் வி மெயின்டைன், அது எப்படி அந்த பிரசன்னம் நம்மை விட்டு விலகுது, நுட்பமான விஷயம் அது. இப்போ இதுவரை என்ன புரிகிறோம், நாம் தேவனுக்கு பிரியமானவளை சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது தான் இந்த தேவ உறவு பலப்படுகிறது, ஸ்திரப்படுகிறது, அதை கண்டினியூ பண்ண முடியுது. இவ்வளோதான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் என்று பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். பொல்லாங்காய் தோன்றுகிற, அது பொல்லாங்காய் இருக்கணும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு போகணும்னு இல்லை, தோற்றத்தில் தெரிஞ்சாலே நீ என்ன செஞ்சிடணுமா, அதை நீங்கள் தள்ளி வைக்கணும். அப்படி தான் அந்த கவனமாக நடக்கணும்னு சொல்லுது. அப்படி நடக்கும்போது தான் அந்த உறவை மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது, உலக நேசம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. தேவ உறவை இழப்பதற்கு ஃபஸ்ட் கிளாஸ் பாவம் உலக நேசம் தான். வசனம் ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலக ஆசீர்வாத பிரசங்கம் எல்லாம் பாவம். அது தேவ உறவிலிருந்து நம்ம உடைக்கிறது, கர்த்தரை எரிச்சல் விட்டுற ஒரு காரியம். நான் சபிச்சிட்டேன், நான் வேண்டான்னு சொல்லியாச்சு, சாத்தானுக்குள்ளே கிடக்குது, என்ன புறக்கணிச்சிட்டாங்க, உங்களுக்கு புதுசாக உண்டாக்கிட்டு இருக்கேன், நீ இப்போ அங்கே வச்சுக்கிட்டு இருந்தா எரிச்சல் எப்படி வராமல் இருக்கும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பிரியமானவளை சிந்திக்கிறதுல தெரியாது ஆண்டவர் எனக்கு சொல்லித்தார். நான் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன். என்ன சேசித்தமாக இருக்கிறீர், எப்படி நடக்கணும், என்னது எப்படி, எப்போ பார்த்தாலும் எனக்கு உதவி செய்யும்னு கேட்டு தான் அதை ஜெபிக்கிற பழக்கம். சரி, அப்போ நாம் தனித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தனித்து தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தனித்து ஆண்டவருக்காக நிற்க. அப்படி போகும்போது தான் தனித்து அந்த எலியா நிற்கிறான். அவன் ஒரு ஆள், இங்கே 450 கள்ள தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசி நிற்கிறாள் ஒரு பக்கம், மறுபக்கம் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் ஏன் 2 நினைவுகளால் குந்தி நடக்குதியே? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் தெய்வமானு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை, பாகால் தெய்வமானு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. 2க்கும் பதில் சொல்லாமல் நலம் பலம் சொல்லக்கூடாது சொன்ன மாதிரி நிற்காவ. அப்போ தான் இந்த ஒரு மனுஷன் தான் பலிபீடத்தை செப்பனிட்டு உங்களுடைய வார்த்தையின்படி செஞ்சேன்னு சொல்ல நீ இறங்க, உடனே எல்லாரும் தலையில் விழுந்தாச்சு, கர்த்தரே தேவன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த ஒரு மனுஷன் இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு நடுவில் நிற்கணும்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பலன் வேணாம் இல்லையா, அவனுக்கு ஒரு அனுபவம் வேணாம் இல்லையா? அவன் தேவனோடு தனித்து பல சூழ்நிலைகளில் செபிக்கிற ஒரு மனிதன். அதனால தான் அந்த பலன் அவனுக்கு வந்தது, அந்த தைரியம் தனி ஒரு மனிதனாய் நிற்க முடிஞ்சது, மற்றவங்களால் நிற்க முடியாது. அப்போ நாமும் கூட தனித்து தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளே ஆழமாய் பிரவேசிக்கும் போது தான் பல வேளை நமக்கு வர்ற எதிர் சூழ்நிலைகளை தனித்து ஃபேஸ் பண்ண முடியும். அல்ல எல்லாரும் ஓடிடுவாவ, நல்ல நேரத்துக்கு எல்லாரும் இருப்பாவ பார்த்துடுங்க. நமக்கு எல்லாம் நெகட்டிவ் ஏசினாரு கூட அப்படி தான். தாவீதுக்கு மாறினாங்க ஓசான்னு சொன்னாவே, பிடிச்ச உடனே இவனை சிலுவையில் அறையன்னு சொல்கிறாவ பற்றியெல்லாம் ஓடிடுவாங்க. அந்த நிலையிலே ஆண்டவர் தனித்து தான் நிற்கிறார், பிலாத்துக்கு முன்னே நிற்கிறார். அவன் கேள்வி கேட்குறான், அவனை விடுதலை பண்ண முடியும், அவனுக்கு தெரியுமா, நான் நினச்சா அவனை தண்டிப்பேன் தெரியுமா என்ன? டாய், பரலோகத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா என் மேலே அதிகாரம் இல்லை சொன்ன பதில கேட்டியெல்லாம் ஒரு அதிகாரம் கிடையாது, அவர் தந்திருக்காரு, அதனால நிற்கிறாய், அவ்வளவுதான். ஸோ நல்ல தெளிவு இருந்து அந்த பரிசுத்தாவியை இழந்து தேவ பிரசன்னத்தை இழந்து அப்படி முள்முடியோட நின்ன சூழ்நிலையிலும் அவருக்கு நல்ல ஸ்டடி, உன் கையில் ஒப்படைச்சிட்டாரு என்ன. இல்லைன்னா நான் இத்தனை நாள் என்ன இவனை பிடிக்க பார்த்தானுவேன், முடியலை தெரியுமா, ஒப்படைச்சிட்டார், அதனால நிற்கிறேன். இது தேவனுடைய அனுமதியினுடைய வேலை, அந்த காரத்தின் வேலை, அந்த காரத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லுவார். அப்போ தேவனோடு தனித்து நடப்பது, சஞ்சரிப்பது, ஜெபிப்பது எவ்வளோ வலிமையான அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை ஓரளவு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அந்த எலியா போகும்போதும் தனியாக போனானா இல்லை, சுழல் காட்டிலே யோசித்து பாருங்க, சுழல் காட்டில் பறந்து வருதும் தனியாக மேலே போகிறான்னா ஒத்தைக்கு. நான் அடிக்கடி தியானிக்கிற ஒரு காரியம், இந்த பருந்து பார்த்துருக்கீங்களா, பருந்து ஈகிள், அது ஒத்தைக்கு தான் பறக்கும், பார்த்துருக்குதுங்களா? இந்த பிரம்மாண்ட வானத்தில் இங்கேருந்து ஒத்தைக்கு ஒன்று இப்படி சிறவே அசைக்காது, போய்கிட்டே இருக்கும், கூட்டணியாக பறக்காது. சில வேளை இங்கே சுத்தம், நட்டு வானத்தில் பார்த்தா ஒத்தைக்கு சுத்தம் நான் பார்த்துருக்கேன். ஒரு பருந்து பெரிய பிரம்மாண்ட வானத்தில்
பறந்து. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த பருந்து தனித்து தான் பறக்குது. அதுக்கு அப்படியே ஒரு பழக்கம் வந்துச்சு. கழுகை போல செட்டையில் எடுத்து எலும்போன்னு சொன்ன மாதிரி அந்த எலியாவும் சுழல் காட்டினாலே தனித்து பறந்து மேலே போய்விடுகிறான். ஏனோக்கை குறித்து வாசிக்கிறான் இல்லையா? தனித்து நடந்தான், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், தனித்து பறந்து போய்விட்டான். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் தனித்து விடப்பட்ட நிலைமை இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் தனித்துறேன், என்னை அனுப்பினவர், நான் நேசிக்கிறவர் எனக்குள்ளே ஆவியாய் வந்து தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் என்னை விட்டு போகிறது கிடையாது. நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே விட்டு விடுகிறதும் இல்லை. ஒருவேளை சில குறைபாடுகள் வந்துட்டாலும் அவர் உடனே தூக்கி தூர எடுத்து வச்சுட்டு போகிறவர் கிடையாது. அவர் அவ்வளோ ஈஸியாக போகிறவர் கிடையாது. அவர் என்னை அரவணைத்து செல்கிற ஆவியானவர் என்ற தெளிவும் நிச்சயத்தோட நம்முடைய வாழ்க்கையின் தனிமையான சூழ்நிலைகளை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆம், ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, மகிமை உண்டாவதாக. ஆம், எல்லாரும் என்னை விட்டு போனாலும் நான் தனித்துறேன். என்னை அனுப்பினவர் என்னோட எனக்குள்ளே ஆவியாய் வாசம் பண்ணுகிறார். அவரை என்னை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாய் சத்தியாவியான தேற்றரவாளனை, ஆமாம், யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத தேற்றரவாளன் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகத்துக்கு தெரியாது, தனியாக இருக்கிறது மாதிரி நினைப்பாங்க. நமக்குள்ளே பரலோகத்தின் தேவன் இருப்பது உலகத்துக்கு தெரியும். 1 யோவான் 3:16 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா, தேவ ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் ஆண்டவர் நடந்தார். அந்த ஐக்கியத்தில் நடக்கும்படி மாதிரி வைத்து போனார். அந்த ஐக்கியத்தை கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். விதமாகவே நாம் தனியாக வந்தோம், தனியாக போவோம், தனியாக கர்த்தருக்கு முன்பாய் நிற்போம் என்பதை அறிந்திருக்கிறோமே. ஆகவே எந்த தனிமைப்படுத்துகிற சூழ்நிலை குறித்தும் கவலைப்படாதவர்களாய் நமக்குள் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நம்முடைய தனிமை சூழ்நிலைகளை ஜெயிக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க உதவி செய்யட்டும். மனுஷருடைய பரியாசங்களை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தாவே, உமக்கு மகிமை உண்டாவதா. இந்த நாளில் கூடுகையிலே கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன். மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் வேறு யாரிடத்திலும் போக முடியாது. அந்த தெளிவு சத்தியத்தின் மேலுள்ள வாஞ்ச உள்ளவர்கள் மட்டுமே மரண பரியந்தம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடும் ஆண்டவருக்கு உரியவைகளோடும் நிலைத்திருப்பார். மற்றவர்கள் அந்நிய காரியங்களுக்கு போய்விடுவார்கள், அநேகர் விலகி போவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்கிறோம். இந்த சின்ன சபையிலும் தெய்வ பிள்ளைகளை நிலைநிறுத்தினீர், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் இந்த ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டு உம்மோடு நிலைத்திருக்க உதவி செய்யும். நித்திய ஜீவனுக்கு எதுவாய் பிரயாசப்பட உதவி செய்யும். பூமிக்குரிய காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிராமல் அழைத்த ஆண்டவருக்கு பின் சென்று அவர் இருக்கின்ற இடத்தின் மேன்மைகளை அடைய எல்லாருக்கும் உதவி செய்யும். வரும் நாட்களிலே தேவ சித்தமானவர்களை இன்னும் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உணர்வையும் பத்தியும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வசனத்தை விதைக்கிறோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வசனங்களை விதைக்கிறோம். வரும் நாட்களில் ஆண்டவர் நல்ல அறுவடையை ஊழியத்தில் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் கண்டு சோர்ந்து போகாதபடி ஆண்டவரோடு இணைந்து பணியாற்றிய செயல்பட்ட தீர்க்கதரிசிகளை மாதிரி அவர்கள் தேவனோடு தனித்து நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அப்படியே நாங்களும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். குறைகளை மன்னியும், நிறைவாழ்வுக்கு நடத்தும். நம்முடைய பிரசன்னத்தை இழந்து விடாமல் செய்யும். ஏதாவது குறை இருந்தால் அதை திருத்தி நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து கனப்படுத்தும். எல்லா நன்மைகள்னால நிறைத்தருளும். தாழ்த்துகிறோம்
எல்லா துதியும் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலும் மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.